பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களுக்குள்ளே தேவ வல்லமை. ஆதார வசனம் லூக்கா 24:5-6 அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார் என்றார்கள். ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, எல்லாருக்கும் ஈஸ்டர் தின வாழ்த்துக்கள். இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை இந்த செய்தியை கேட்கும் அனைவருக்குள்ளும் இறங்குவதாக, கிரியை செய்வதாக, வல்லமை வெளியிறங்கமாக கிரியைகளாக வெளிப்படுவதாக இயேசுவின் நாமத்தில். லூக்கா 24:1-11 வரை உள்ளதை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். வாரத்தின் முதல் நாள் ஆண்டவரை அடக்கம் பண்ணி ஆயிற்று. ஆயத்த நாள் ஸ்திரீகளெல்லாம் பார்த்து கொண்ட ஸ்திரீகள் ஆயத்த நாள் வெளியே வரக்கூடாது இருந்தார்கள். வாரத்தின் முதல் நாள் எல்லாரும் வருகிறார்கள். கல்லறை அடைத்திருந்த கல் புரட்டி போட்டிருக்கதை பார்த்தார்கள். உள்ளே பிரவேசித்து பார்க்கிறார்கள், கர்த்தருடைய சரீரத்தை காணோம். 2 தூதர்கள் வெள்ளங்கை தரித்தவர்களாக அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் இவர்களை பார்த்து கேட்கிறார்கள், உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மரித்தோரிடத்தை தேடுகிறது. இவர்கள் சடலத்தை தானே தேடுகிறார்கள். அதனாலே கேட்டார்கள். அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். இதை கேட்டதும் அவர்களுக்கு அதிர்ச்சியாகிவிட்டது. இந்த ஸ்திரீகள் எல்லாம் சேர்ந்து 11 பேரும் இருக்கும் இடத்துக்கு ஓடி போய் சொல்கிறார்கள். இவர்கள் கண்டது, தேவதூதர்களை தரிசித்தது, சொன்னது எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்த லூக்கா 24:11 தான் மிகவும் முக்கியமான. இந்த ஸ்திரீகளுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு, அந்த 11 சீஷர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றின. அதனால் அவர்கள் இவர்களை நம்பவில்லை. கேட்டீர்களா? நம்பவில்லை. இதுதான் ஹைலைட் இந்த செய்திக்கு. இவருடைய வார்த்தைகள் எல்லாம் தரிசித்தது கேட்டது வீண் பேச்சாக அவர்களுக்கு தோன்றினது. நம்பாமல் இருக்கலாம். இயேசு சீஷர்களோடு இருந்தபோது தான் அடையப்போகும் ஆக்கினை மரணம் உயிர்த்தெழுதல் பற்றி ஒரு முறையாக சொன்னார், பல முறை சொல்லிக்கொண்டே வந்தார். அதை இவர்கள் நினைவுபடுத்தி பார்த்திருக்கலாமே. அன்றிலிருந்து இன்று வரை மனித மனம் கண்ணால் அப்போது காண்பதை மாத்திரமே நம்புகிறது. எம்மாவூர் சீடர்களோடு இயேசு தான் யார் என்று அறிவிக்காமல் நடந்து கொண்டு பேசிக்கொண்டே போகிறார். அவருடைய கவலைக்கு என்ன காரணம் என்று கேட்டுவிட்டு தீர்க்கதரிசன ஆகமங்கள், சங்கீதங்கள், மோசேயின் நியாயப்பிரமாணம் இதில் இருந்து தன்னை பற்றி கூறின வாக்கியங்களை எடுத்து சொல்லி விளக்கி கொண்டு வந்தார். அவர்கள் கேட்க அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்ததாக பின்னாடி சாட்சி சொல்கிறார். ஆனாலும் அவர்களை இயேசு விசுவாசிக்கிறதுக்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே என்று கடிந்து கொண்டார். அவர்களோடு அப்பம் விட்டு கொடுக்கும்போது சீஷனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அவர் இயேசு என்று கண்டு கொண்டார்கள். ஆனால் அவரோ உடனே மறைந்து போனார். பெந்தகோஸ்தே நாளில் கூடியிருந்த யாவர் மேலும் ஆவியானவராக திரித்துவத்தின் அந்த 3வது பரிமாணம் இறங்கினார். பின் சபையின் பொறுப்பை அவர் எடுத்துக்கொண்டார். நாம் ரட்சிக்கப்பட்ட போது நடந்தது என்ன? கவனமாக கேளுங்கள். பாவங்கள் இருள் விலகியவுடன், இரத்தத்தினாலே கழுவப்பட்டவுடன் நம்முடைய ஆவி, இந்த நம்முடைய ஆவி என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவி. நீதிமொழிகள் 20:27 சொல்கிறது, அது கர்த்தர் தந்த தீபம். அந்த தீபம் உள்ளத்தில் உள்ளவைகளையெல்லாம் ஆராய்ந்து பார்க்க, அது பொய் சொல்லாது, உள்ளதை உள்ளபடி சொல்லும். அந்த ஆவி மரித்து கிடந்தது ரட்சிப்புக்கு முன். இப்போ ரட்சிக்கப்பட்ட பின் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து இரத்தத்தினாலே கழுவமையா உங்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்ன பொழுது அந்த ஆவி சனப்பொழுதில் உயிர்ப்பிக்கப்பட்டது. முன்பு மரித்ததாக இருந்தது. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியின் உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி கர்த்தருடைய பிரசன்னத்திற்கு தொடுதலுக்கு ஏக்கம் கொள்கிறது. அது விழித்து கொண்டது, உயிர்ப்பிக்கப்பட்டது. அது உடனே தான் படைத்த தேவனை தேடுகிறது. இந்த வாஞ்சையால் நாம் வேண்டுகிறோம் பரிசுத்த ஆவியின் நிரப்புதலுக்கு. லூக்கா 11:11-13 வரை எப்படி ஆவியான நிறைவை பெற்றுக்கொள்வது சொல்லப்பட்டுள்ளது. ஆவியானவர் அபிஷேகம் நிறைவை பெறாதவர்கள் இது படித்து உடனே பெற்றுக்கொள்ளும். கர்த்தரே ஆவியானவராக வந்து நம் ஆவி ஆத்தும சரீரத்தில் தங்கிவிட்டார். ரட்சிக்கப்பட்டோம், நம்முடைய ஆவி உயிர்ப்பிக்கப்பட்டது. இப்பொழுது நம்ம கேட்டோம்,
அவளோடு கேட்டோம், தாகத்தோடு கேட்டோம், வாஞ்சியோடு கேட்டோம், ஆவியானவர் வந்து விட்டார். அவர் வந்து தங்குவதற்கு நம்முடைய இந்த கொடுக்கப்பட்ட ஆவி இருக்கிறது அல்லவா, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, அந்த ஆவி நம்முடைய ஆத்துமா சரீரத்தை ஆலயமாக்கி கொண்டார். இப்பொழுது நாம் தேவனுடைய ஆவி, தேவனுடைய ஆலயம், நடமாடும் ஆலயம். நம் ஆவி, அதாவது கொடுக்கப்பட்ட ஆவி, பெற்றுக்கொண்ட ஆவியானவர் இணைந்து கொண்டனர். இனி ஆவியானவர் சொல்லும் பொழுது இந்த 2 ஆவி இணைத்துத்தான் பேசப்படும். இதுதான் அபிஷேகம் பெற்றல், பூரணப்படுதல். இப்போது நம்மை பற்றிய சித்தம், திட்டம் அனைத்தும் ஆவியானவருக்கு, பிதா வைத்திருக்கிற அத்தனை திட்டங்கள் ஆவியானவருக்கு தெரியும். அந்த ஆவியானவர் இப்போ நமக்குள்ளேயே இருக்கிறார். அவருக்கு நம்மை பற்றியும் தெரியும், பிதாவுடைய திட்டம் பற்றியும் தெரியும். ஆகவே நடுவாக நின்று நம்மை உருவாக்கி கொண்டே அந்த திட்டத்திற்கு நேராக நம்மை நடத்துகிறார். அந்த திட்டங்கள் உயர்ந்தவைகள், சிறந்தவைகள், இங்கே கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. அப்படி திட்டங்கள் வைத்திருக்கிறார் உங்களை பற்றி, என்னை பற்றி. ஏசாயா 55:8-9 வாசியுங்கள். நம்முடைய ஆத்துமா என்பது ஒவ்வொரு முறை சொல்லிக்கொண்டு தான் வருகிறேன், மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். நம்முடைய மனம், நம்முடைய சித்தம், உணர்வு, இந்த 3ம் சேர்ந்ததுதான் ஆத்துமா. இந்த ஆத்துமா இதுவரை தன்னிச்சையாகவே செயல்பட்டு வந்தது. இப்பொழுது ரட்சிக்கப்பட்டவுடன், ஆவியானவர் நிறைவை பெற்றவுடன் இந்த ஆத்துமா ஆவியானவரோடு இணைந்து கொள்ள வேண்டும். தன்னிச்சையாக செயல்பட்ட பொழுது குழப்பம், பிரச்சனை, தள்ளாடுதல் இருந்தது. இனி அதற்கு அவசியம் இல்லை. நம்மை நடத்துவதற்கு கர்த்தரே, தெய்வமே நமக்குள் ஆவியாக வந்துவிட்டார். இனி என்ன? அவர்தான் வக்கீல், அவர்தான் கொடுப்பவர், அவர்தான் வழி நடத்துவர், அவர்தான் புத்தி சொல்லுகிறவர், ஆலோசனை, எல்லாம் அவர்தான். அவர் வெறுங்கையும் வீசுனுகையுமாக வரவில்லை. சகல வரங்களோடு, ஞானத்தோடு, கிருபையோடு உள்ளே இருக்கிறார். இந்த தெளிவு நமக்கு வேண்டும். அந்த உள்ளே இருக்கிற அவரோடு நம்ம ஆத்துமா இணைந்து கொள்ள வேண்டும், நம்முடைய மனம் இணைந்து கொள்ள வேண்டும். இணைந்து கொள்ளும் பொழுது இந்த சரீரமானது அவர் சொன்னதை செய்யும். அதனால தான் ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நான் ஆலயமாக்கி கொண்டேன் என்று சொன்னார். இனி ஆத்துமா ஆவியான வழி நடத்துவதன்படி தான், ஆலோசனைப்படி, உணர்த்துவதன்படி நடப்பதே நல்லது. அதற்காகத்தான் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம். அபிஷேகம் பெற்று ஆவியானவர் வந்து உள்ளே வந்து விட்டார். அவரை சும்மா அமர வச்சுட்டு நாமவே செஞ்சு கொண்டிருக்கக்கூடாது, யோசிக்கக்கூடாது. இதுதான் ஆவியின்படி நடத்துதல். இவர்கள் நிதானமாக இப்படி ஆவியின்படி நடக்கிற, அதாவது ஆத்துமாவை ஆவியானவரோடு இணைத்து கொண்டவர்கள் நிதானமாக செயல்படுவார்கள். வேத வசனங்களுக்கு யோசித்து யோசித்து அதன்படி நடப்பார்கள். சுயத்தை தள்ளி வைப்பார்கள். இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை, உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி, தேவ ஆவியோடு இணைந்து ஆத்துமாவை இயக்கும் பொழுது, ஆவியானவர் அந்த ஆத்துமாவை இயக்கும் பொழுது அதுக்கு ஆத்துமா விட்டு கொடுக்க வேண்டும், இணைய வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும். அளவற்ற ஆற்றல் வெளிப்படுகிறது நம் மூலமாகும், உங்கள் மூலமாகும். இவர் தேவ கிருபையே சார்ந்திருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி உடையவர்கள், ஆத்துமாவை ஆவியானவரோடு இணைத்து கொண்டவர்கள் நிதானமாக இருப்பார்கள். இதுதான் அடையாளம். தேவனுக்கு பயந்து நடப்பார்கள். ஏன்? 24 மணி நேரமும் அவர் நமக்குள்ளே இருக்கிறார். நம் கண் மூலமாக பார்க்கிறார். நம் கரங்கள் அவர் கரங்கள், நம் கால்கள் அவர் கால்கள், நம்முடைய இருதயம் அவருடைய இருதயம். இவர்களிடம் தேவ ரகசியம் வெளிப்படும். இந்த ரகசியத்தை இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று செயல்பட மாட்டார்கள். முதலில் வெளிப்படக்கூடிய ஆற்றல் தைரியம். அப்படி இன்னைக்கு உயிர்த்தெழுந்த நாளிலே இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை உங்களுக்குள் இருப்பதால் முதலில் வெளிப்படுவது தைரியம், தெளிவு. முன்னே சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? பயந்து கொண்டு, வீட்டை பூட்டி கொண்டு, யூதர்கள் வந்து விடுவார்கள் என்று பூட்டி கொண்டு இருந்தார்கள். பயந்து பயந்து இருந்தார்கள். மறுதலித்தான் பேதுரு, பயந்து கொண்டுதான். பின் அவர் ஊழியம் பெந்தகோஸ்தே நாளுக்கு அப்புறம் எப்படி இருந்து வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரம், 5ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். அற்புதமாக இருக்கும். யாருக்கு அவர்கள் பயப்படவில்லை. அவர்கள் பரிசேயர்களை பார்த்து, மூப்பர்களை பார்த்து சொல்கிறார்கள், நாங்கள் தேவனுக்குத்தான் கீழ்ப்படிவோம் என்று. அவ்வளவு சாஷ்டாங்கமாக அவர்கள் சொல்லுகிறார். தைரியம் வரும். நமக்கு அப்படி தைரியம் வரும். நாமும் ஆவிய நிறைவை அபிஷேகம் பெற்றவர்கள். நமக்கு முதலில் வருவது தைரியம். அளவில்லாத தைரியம் நமக்குள்ளே வரும். நாம் அவர்களைப் போல் ஊழியம் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் பிரச்சனைகள், சவால்களை அற்புதமாய் எதிர்கொள்வோம். முன்ன மாதிரி அல்ல. சோர்ந்து போக மாட்டோம், முறுமுறுக்க மாட்டோம், கவலைப்பட மாட்டோம், எல்லாரிடம் போய் புலம்ப மாட்டோம். இவர்கள் முன்பு செய்து கொண்டிருந்தோம், இதையெல்லாம் நாம் முன்பு செய்து கொண்டிருந்தோம் ரட்சிப்புக்கு முன்பாக. இப்போ ரட்சிக்கப்பட்ட ஆவியை நிறைவேற்பட்ட ஆத்துமாவை இணைத்து கொண்டதால் இதையெல்லாம் நாம் செய்ய மாட்டோம். தைரியம் பெற்றுவிட்டோம். இந்த தைரியம் கொடுத்ததாரு? உள்ளே இருக்கும் ஆவியானவர். அவர் பயத்தின் ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியத்தை கொடுக்கிறவர் என்று 2 தீமோத்தேயுவில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போது ஆவியானவர் பலத்தாலே யெகோவா ஈரே அவர் பார்த்து கொள்வார் என்று அவருடைய யோசனைக்கு காத்திருப்போம். இது அடையாளம்.
அவர் பார்த்து கொள்வார் என்று சும்மா படுத்திருப்பதை குறிக்கவில்லை. சொந்தமாக சுயமாக பேசவோ செயலிடவோ போவதில்லை. இதனுடைய விளைவு பை ப்ராடக்ட் என்ன? கோபம் கொள்ள மாட்டோம், அவசரப்பட மாட்டோம், டென்ஷன் ஆக மாட்டோம், நிதானமாக தேவ சமூகத்தில் அமர்வோம். எது நடந்தாலும் நடக்காவிட்டாலும் தேவ சமூகத்தில் அமர்வோம். இது அடையாளம். அவர் காட்டுகிற அந்த டைரக்ஷன், அந்த வழியில் நடப்போம். பிடிக்கிறதோ இல்லையோ, நம்முடைய மூளை ஒத்துக்கொள்கிறதோ இல்லையோ, அப்படியே செய்வோம். சீஷர்கள் கண்டது போல நாமும் பெரிய ஆற்றலை நாம் காண்போம். மார்க்கு 4:38 சொல்லுகிறது, அவர்கள் எல்லாம் ஒரு படகில் போய் கொண்டிருக்காங்க. சீசர்கள் முந்தைய நிலைமையை நான் சொல்லுகிறேன். இயேசு படுத்திருக்கிறார் பின்னணித்தில் தலையணை வைத்து. பெரிய காற்று புயல், தண்ணி வந்து படகை நிரப்பி விட்டது. ஐயரே, நாங்கள் சாகிறோமே, அது உனக்கு சம்மதியா என்று எழுப்புகிறார். இது முன்பு. அதே சீசர்கள் பின்பு அவருடைய தைரியத்தை நீங்கள் படித்து பாருங்கள். பவுல் எதிர் திசையில் போய்கொண்டிருக்கிறான். அப்போஸ்தலர் 9 ஆண்டவர் சந்திக்கிறார். அதற்கு பின் அவன் அமர்கிறான். 3 நாட்கள் புசிக்கவில்லை, குடிக்கவில்லை, அமர்ந்து ஜெபிக்கிறான். அமரும் பொழுது சவுல், எழும்பும் பொழுது பவுலாக எழும்புகிறான். அப்போஸ்தலர் 12 இந்த அவர்கள் சாவுக்கு பயந்து நாங்கள் சாகிறோமே என்று சொன்னவர்கள் ஆவியின் நிறைவை பெற்றபின், இந்த உயிர்த்தெழுந்த வல்லமை வந்தபின் பேதுரு நன்றாக தூங்கி கொண்டிருக்கிறார். ஏன் அப்படி தூங்க முடியுது? காலையில் ஜட்ஜ்மெண்ட், சிரச்சேதம்தான். அதை பற்றி அவனுக்கு கவலையே இல்லை. ஏன்? வாக்கு இருக்கிறது, நீ முதிர் வயதில் தான் சாவாய் என்று. அதனால் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறான். இப்படித்தான் நாமும் இப்படித்தான். காணாத பதில் வராத வாக்குகளை இறுக பிடிப்போம். இனிமேல் நிச்சயமாக பெற்றுக்கொள்வோம், உறுதியாக இருப்போம். ஆகவே உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு, விழிப்புணர்வோடு தேவனை தேடுவோம். முதலில் தைரியம் வரும், 2வது விசுவாசத்தில் உறுதியாக இருப்போம். இந்த விசுவாசமும் தைரியம் இணையும் பொழுது பொறுமை இணைந்து கொள்ளும். பொறுமையை இணைத்துக் கொள்வோம். தொடர்ந்து முறையாக வேதம் வாசிப்போம். வீட்டில் எதுவே நடக்கவில்லை என்றாலும் சமாதானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். இந்த என்ன மகிழ்ச்சி? கர்த்தருக்குள் பலப்பட்ட மகிழ்ச்சி, கர்த்தர் உள்ளே இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி, கர்த்தர் என் வீட்டுக்குள் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்ற மகிழ்ச்சி. உங்களது விசுவாசம் பொறுமையோடு இணைந்து தைரியமாக அறிக்கை செய்வீர்கள். ஆபிரகாம் பொறுமையோடு காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்டது போல. எபிரேயர் 6:15 வாசித்து பாருங்கள். நீங்கள் சகலத்தையும் ஒன்று விடாமல் பெற்றுக்கொள்வீர்கள். அந்த வல்லமை இன்று உங்களுக்குள் வந்துவிட்டது. நீங்கள் அதை எழும்புங்கள், உங்களுக்குள் இருக்கிறதை உணர்ந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தில் உறுதியாயிருங்கள், பொறுமையாயிருங்கள், தைரியத்தோடு இருங்கள். நீங்கள் சகலத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள். இன்று அந்த வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்குவதாக இயேசுவின் நாமத்தில் உள்ளே இருக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டு எழுப்புவீர்களாக இயேசுவின் நாமத்தில். ஜெபிக்கலாம். தகப்பனே, உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகிமையை கண்டோம். எங்களுக்குள் கிரியை செய்ய அனுமதித்து நீர் விரும்பும் பாத்திரமாக உம்மோடு இணைந்து வாழ்வோம், நித்திய ஜீவனையும் அடைவோம். இயேசுவின் நாமத்தில் அறிக்கை செய்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. இன்றைய சிந்தனைக்கு ஒப்பற்ற ஆற்றல் எங்களுக்குள் இருக்கிறது என்பதை அறியாமலேயே இருந்துவிட்டோம். இனி இந்த ஆற்றல் எங்களுக்குள்ளே எங்கள் மூலமாக வெளிப்பட உதவியாக ஒத்துழைப்போடு ஆவியானவருக்கு கீழ்ப்படிவோம். ஆமேன். ஹல்லேலூயா.